அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நாம் பேசப்போகும் தலைப்பு ரூ எனும் ஆன்மா பற்றியது. இதற்கு முன்பு நாம் லதாயிஃப் அல் நஃப்ஸ் எனும் துணை ஆன்மாவின் நிலைகள் பற்றி சில விவரங்களை பார்த்தோம். அதன் பிறகு லதீஃபா அல் கல்ப் இதயத்தின் நுணுக்கம் பற்றி விவாதித்தோம். இப்போது நாம் லதீஃபா அல் ரூவை பற்றி பேசப்போகிறோம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலமல் அர்வா எனும் ஆன்மாக்களின் உலகத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு மலக்கின் மூலம் ஆன்மாக்களை கொண்டு வந்து ஒரு குழந்தையின் மார்புக்குள் வைக்கிறான். அந்த நேரத்தில் அவை அனைத்தும் ஒரு பேக்கேஜ் போல ஒன்றாக நுழைகின்றன. அவை மார்புக்குள் நுழையும் போது இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் கல்பு எனும் ஆன்மீக இதயத்திற்குள் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த 5 ஆன்மாக்களும் கல்பிற்குள் இருக்கும். மேலும் அல்லாஹ் அதன் மீது ஒரு பூட்டை வைக்கிறான். இந்த பூட்டை சுற்றி ஷைத்தானும் நப்சும் தங்களுடைய வலைகளை விரிப்பார்கள். சுமார் 1,80,000 மறைகள் அல்லது வலைகள் அந்த இதயத்தை சூழ்ந்திருக்கும். அந்த நூல்கள் அல்லது அடுக்குகள் சிலந்தி வலை போல தோற்றமளிக்கும். அவை பின்வருமாறு அமைந்துள்ளன: 30,000 காமவெறி வலைகள், 30,000 பேராசை வலைகள், 30,000 பொறாமை வலைகள், கஞ்சத்தனம் வலைகள், அகந்தை வலைகள், மொத்தத்தில் 1,80,000 மறைகள் அல்லது வலைகள் இந்த இதயத்தை சுற்றி கட்டப்பட்டுள்ளன. இது ஹதீஸ். இந்த அனைத்து வலைகளையும் உடைத்த பிறகே அந்த பூட்டை அடைய முடியும். அதன் பிறகு அந்த பூட்டையும் திறக்க வேண்டும். ஆனால் இதை மனிதன் தனியாக செய்ய முடியாது. இந்த வலைகளை காமில் முர்ஷித் எனும் பூரண ஆன்மீக வழிகாட்டியை தவிர வேறு எவராலும் உடைக்க முடியாது. அவை ஒரு காமில் முர்ஷிதின் பார்வையால் தான் அது உடையும். அவரிடமிருந்து கிடைக்கும் அல்லாஹ் என்ற ஜிக்கிர் மூலமாக இதயம் திறக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இதனை அடைந்து அந்த பூட்டை உடைத்தவுடன் உள்ளே இருந்த அனைத்து ஆன்மாக்களும் பாய்ந்து வெளியில் வரும். வெளியில் வந்த பிறகு அவை அவற்றின் நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று அமர்கின்றன. மார்பில் கல்பு எனும் இதயம் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது. அந்த கல்பில் இருந்து முதலில் வெளிவரும் ஆன்மா வலது பக்கத்தில் அமரும். அதில் மிக வலது முனையில் ரூ இருக்கும். சிர்ரி இடது பக்கத்தில் கல்புக்கும் மற்றும் மார்பின் நடுப்பகுதிக்கும் இடையில் இருக்கும். ஹஃபி மார்பின் நடுப்பகுதி மற்றும் ரூவின் இடையில் இருக்கும். அக்ஃபா இந்த 4 நடுவில் மார்பின் மையப்பகுதியில் இருக்கும். அனா தலைப்பகுதியில் இருக்கும். அதற்கு பிறகு அந்த 6 ஆன்மாக்களும் தங்களுடைய இடங்களில் நிலைத்து நிற்கும். அந்த நேரத்தில் கல்பு ஏற்கனவே முனவர் எனும் ஒளியூட்டப்பட்டிருக்கும் மற்றும் ஹயாத் எனும் உயிருடன் இருக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒளியூட்டப்பட வேண்டும். முதலில் கல்பு ஒளியூட்டப்பட வேண்டும். நூர் எனும் தெய்வீக ஒளி அதன் முழுமையை அடையும் வரை மீண்டும் மீண்டும் அதில் நுழைகிறது. அந்த நேரத்தில் கல்பு வழியாக செல்லும் அந்த ஒளி இரத்தத்தின் மூலம் ரூ வரை பயணம் செய்கிறது. ரூ சிறிதளவு ஒளியை பெறத் தொடங்கும் போது அது மெதுவாக உயிர் பெறத் தொடங்கும். எப்படி கல்பு உயிர்ப்பிக்கப்பட்டதோ அதேபோல் ரூஹும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ரூ முற்றிலும் ஒளியூட்டப்பட்ட பிறகுதான் சிர்ரி உயிர் பெறத் தொடங்கும். இவ்வாறு படிப்படியாக ஒவ்வொரு லத்தீஃபாவும் ஒளியால் பிரகாசிக்கப்பட வேண்டும். அதனால் கல்பு உடைக்கப்படுவதற்கும் திறக்கப்படுவதற்கும் முன் இத்தகைய ஆன்மீக நோய்கள் எல்லோரிடமும் இருக்கும். அதுதான் அதன் இயல்பு. யாராவது ஒருவர் தான் அப்படி இல்லை என்று வாதிட்டு நான் தூய்மையானவன் என்று கூறினால் அவர் பொய் சொல்கிறார். ஒருவேளை அது வெளிப்புறமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே ஆழமாக அது மறைந்திருக்கும். சூழ்நிலைகள் ஏற்படும் போது அது பாய்ந்து வெளியே வரும். கல்பை திறக்கும் செயல்முறை ஷரே சதர் என்று அழைக்கப்படுகிறது. அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவா அலா நூரிம் மிர் ரப்பிஹி 39:22 வசனம். இந்த வசனம் இந்த விஷயத்தை குறிக்கிறது. அத்தகையவர்கள் அல்லாவின் நூர் எனும் தெய்வீக ஒளியிலிருந்து பெறுபவர்கள். அந்த நூர்
அல்லாவின் நூர். இதுவரை நாம் விவாதித்ததிலிருந்து இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். அவர்களில் இல்லாதவர்கள் கல்பே சனோபர் என்ற நிலையிலேயே உள்ளவர்கள், அதாவது அதில் ஜிகிர் இன்னும் நுழையாத ஒரு கல்ப். இப்போது ஆன்மீகத்தில் இரண்டாவது லத்தீஃபாவான லத்தீஃபா அல் ரூஹ் எவ்வாறு ஒளியூட்டப்படுகிறது என்பதை பார்ப்போம். லத்தீஃபா அல் ரூவின் ஜிகிர் யா அல்லாஹ் ஆகும். அதன் உலகத்தின் நிறம் ஆழமான சிவப்பு ஆகும். அதன் அதிபதி நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர் முதலில் கல்பை ஒளியூட்டினார், அதன் பிறகு ரூஹை ஒளியூட்டினார், பின்னர் தமது மக்களுக்கு வழிகாட்டினார். நமது உம்மத் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அஹ்ஃபா வரை அடைய இந்த 4 லதாயிஃப் அனைத்தும் ஒளியூட்டப்பட வேண்டும். எனவே ஒரு மனிதனின் கல்பு எனும் இதயம் முழுமையாக உயிர் பெற்ற பிறகு அவன் ரூ எனும் ஆன்மாவை ஒளிரச் செய்ய முடியும். ரூஹை ஒளிரச் செய்தவர்கள் கல்பை ஒளிரச் செய்தவர்களை விட விலாயத்தின் பதவியில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மகாமே கல்ப், இது மகாமே ரூ எனப்படும். ரூ மகாமில் உடையவர்கள் ஆலமல் ஜபரூத் எனும் உலகத்திற்கு சென்று வர முடியும். அது அந்த உலகத்துடன் தொடர்புடையது. ஆலமல் ஜபரூத் உலகத்திற்கு செல்ல விரும்பினால் ரூ ஹயாத் எனும் உயிருடன் இருக்க வேண்டும். ரூ உயிர் பெற்றவுடன் ரூ வழியாக மட்டுமே ஒருவர் அங்கு செல்ல முடியும். ரூ மூலம் பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த உலகத்தின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு மகிழ முடியும். அந்த உலகில் பைத்தல் மாமூர் என்று அழைக்கப்படும் மசூதி உள்ளது. அது அல்லாவின் அவுலியாக்கள் எனும் புனிதர்களும் அம்பியாக்கள் எனும் தீர்க்கதர்சிகளும் வழிபாடு செய்யும் உலகமாகும். அதன் மாதிரிதான் பூமியில் உள்ள காபா ஆகும். அல்லாவின் கட்டளை, தொழுவதற்கான கட்டளை உண்மையில் இந்த பைத்தல் மாமூரில் சென்று தொழ வேண்டும் என்பதுதான். அதை செய்ய முடியாதவர்கள் காபாவுக்கு சென்று தொழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் அதை குறித்து குர்ஆனில் பலமுறை கூறியுள்ளார். வர்கஉ மார்ராக்கீன், குர்ஆன் 2:43. ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுது மாஸ் சாஜிதீன், சுஜூத் செய்பவர்களுடன் சுஜூத் செய்யுங்கள். அத்தகைய மனிதர்கள் பைத்தல் மாமூர் எனப்படும் அந்த உயர்ந்த உலகங்களில் இருக்கிறார்கள். அவர்களுடன் தொழ விரும்புபவர்கள் தனது உள்ளிருக்கும் லதாயிஃப்களை, அதாவது ஆன்மீக நுண்ணிய ஆன்மாக்களை முனவர் என்னும் ஒளியூட்டப்பட வேண்டும். அதுபோல தன்னுடைய லதாயிஃப்களும் அவற்றின் ஆன்மீக அங்கங்களும் தொழுகையை நிறைவேற்றும். நாம் தொழும்போது நமது மற்ற ஆன்மாக்களும் நம்முடன் சேர்ந்து தொழும். இந்த வசனங்களும் அந்த ஆன்மாக்களுடன் இணைந்து தொழுவதற்கே சுட்டி காட்டுகின்றன. இல்லையென்றால் அந்த வசனம் தர்க்க ரீதியாக பொருந்தாது. ஏனென்றால் தொழுகையில் ருக்கு மட்டும் உள்ள தொழுகை இருக்கிறதா? சுஜூத் மட்டும் கொண்ட தொழுகை ஏதேனும் இருக்கிறதா? அதை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தொழுகை செய்பவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள் என்று சொன்னால் போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இவ்விதமாக சொல்லப்படும் போது அதில் பாத்தினி எனும் மறைக்கப்பட்ட அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கின்றன. ஆனால் அவற்றை அறிந்தவர்களால் மட்டுமே அதனை விளக்க முடியும். இந்த ரூ எனும் ஆன்மாவுடன் தொடர்புடைய உணர்ச்சி கோபமும் ஆத்திரமும் ஆகும். ஆனால் இந்த ரூ முனவர் எனும் ஒளியூட்டப்பட்ட நிலையில் சென்றவுடன் அது ஜலாலியத்தாக, அதாவது அழகிய தெய்வீக மகத்துவமாக மாறுகிறது. இதற்கு பிறகு வரும் 3வது லதாயிஃப் சிர்ரி என அழைக்கப்படுகிறது. அதாவது சிர்ரி எனப்படும் துணை ஆன்மாவின் நுண்ணிய மையம். இந்த சிர்ரி ஆன்மா உடலின் இடது பக்கத்தில் கல்புக்கும் மற்றும் மார்பின் நடுப்பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதன் நிறம் தூய வெள்ளை. இதனுடன் தொடர்புடைய அதிபதி நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இந்த ஆன்மாவுக்கான நபுவத் எனும் தீர்க்க தரிசித்துவம் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக அறிவு நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த சிறியை உயிர்ப்பித்து முனவர் எனும் ஒளியூட்டப்பட்ட நிலையில் கொண்டு வர யா ஹய்யூ யா ஹய்யூம் எனும் பெயரை
ஜிகிர் செய்ய வேண்டும். ஆனால் வெறும் ஜிகிர் செய்தால் அது முனவர் ஆகாது, அதாவது ஒளியூட்டப்படாது. அதை அதிகாரப்பூர்வமான முர்ஷித் எனும் ஆன்மீக வழிகாட்டிகள் மூலம் இஜாசத் எனும் அனுமதி பெற்ற பின் மட்டுமே ஜிகிர் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது உண்மையில் முனவர் எனும் ஒளியூட்டப்படும். இதன் உலகம் ஆலமல் லாஹூத் ஆகும். இந்த லத்தீஃபாவை முனவர் எனும் ஒளியூட்டப்பட்டவர்கள் கனவுகள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மூலம் லாஹூத் உலகத்தை அடைய முடியும். இந்த லத்தாயிஃபை ஒளியூட்டியவர்கள் மற்ற 2 லத்தாயிஃப்களை மட்டும் ஒளியூட்டியவர்களை விட உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவார்கள். அவர்களின் இபாதத் எனும் வழிபாடு மற்றவர்களை விட மேலானதாக இருக்கும். மேலும் அவர்கள் உயர்ந்த ஆன்மீக நிலையிலும் நிலை பெறுவார்கள். ஆகையால் இந்த லத்தீஃபாவையும் முனவர் எனும் ஒளியூட்டப்படுவது மிகவும் அவசியமானது. இதற்கு பிறகு வரும் அடுத்த லத்தீஃபா என்பது லத்தீஃபா அல் ஹஃபி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹஃபி லத்தீஃபா மார்பின் நடுப்பகுதியிலிருந்து சிறிது வலது பக்கம், அதாவது ரூ மற்றும் அஹ்ஃபா இடையே அமைந்துள்ளது. இதன் நிறம் பச்சை. மேலும் இந்த பச்சை லத்தீஃபாவின் ஆன்மீக அதிபதி, அதன் வழிகாட்டி நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இந்த லத்தீஃபாவுக்கான ஆன்மீக அறிவு நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகவே பூமிக்கு வந்தது. ஆகையால் இந்த லத்தீஃபாவின் ஆன்மீக அறிவும் நபுவத் எனும் தீர்க்க தரிசத்துவமும் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அவரே இதை உலகத்தில் அறிமுகப்படுத்தினார். யா வாஹித் என்று அல்லாவின் பெயரை கொண்டு இந்த லத்தீஃபாவில் தவஜ்ஜு எனும் ஆழ்ந்த கவனம் செலுத்தி அதை தொடர்ச்சியாக ஜிகிர் செய்யும் போது இந்த லத்தீஃபா முனவர் எனும் ஒளியூட்டப்பட்டதாக மாறும். இந்த லத்தீஃபா ஒளியூட்டப்பட்டவுடன் அதனுடன் தொடர்புடைய உலகமான ஆலமல் வஹதத் எனப்படும் உலகிற்குள் நுழைய முடியும். இந்த லத்தீஃபாவையும் ஒளியூட்டியவர் மற்ற 3 லத்தீஃபாக்களை மட்டும் ஒளியூட்டியவர்களை விட உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைவார்கள். இதற்கு பிறகு வரும் லத்தீஃபா லத்தீஃபா அல் அஹ்ஃபா என்று அழைக்கப்படுகிறது. இந்த லத்தீஃபாவின் ஆன்மீக அதிபதி, அதன் வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இந்த லத்தீஃபா அல் அஹ்ஃபாவை ஒளியூட்டுவதற்கான ஜிகிர் யா அஹத் ஆகும். இதில் தவஜ்ஜு எனும் ஆழ்ந்த கவனம் செலுத்தி இந்த ஜிக்கிரை தொடர்ந்து பயிற்சி செய்தால் இந்த லத்தீஃபாவும் ஒளியூட்டப்பட்டதாக மாறும். இந்த லத்தீஃபா ஒளியூட்டப்பட்டவுடன் அதனுடைய உலகத்திற்குள் நுழைய முடியும். அது கூட வஹதத் உலகம் ஆகும். வஹதத் உலகத்தில் 2 நபிமார்கள் தங்களுடைய மகாம் எனும் ஆன்மீக நிலையை கொண்டுள்ளனர். அவர்கள் நபி ஈசா அலைஹி வஸல்லம் மற்றும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இவை 2ம் தனித்தனியான பகுதிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகாம் எனும் நிலை மகாமல் மஹமூத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகாமல் மஹமூத் நிலையிலிருந்து தான் அல்லாவை தரிசிக்கலாம். ஆனால் அல்லாவை நேரடியாக காணும் அந்த நிலை இந்த உலகில் இல்லை. அதற்கு ஆலமல் அஹதியத் என்ற உலகை அடைய வேண்டும். இந்த லத்தீஃபாவின் நிறம் ஊதா ஆகும். மேலும் இதற்கான நபுவத் எனும் தீர்க்க தரிசத்துவம் மற்றும் ஆன்மீக அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த உலகத்தின் பின்னால் அர்ஷ், அதாவது அல்லாவின் சிம்மாசனம் அமைந்துள்ளது. அர்ஷ் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் உள்ளது. அதனால் இந்த 5 லத்தீஃபாக்களின் ஆன்மீக அறிவு 5 நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. அதனால்தான் அவர்கள் ஊலுல் அஸ்முகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 5 பாகங்களும் அந்தந்த நபிமார்களுக்கு ஏற்ப வழங்கப்பட்டன. அதனுடன் ஜாஹிரி ஷரியத், அதாவது வெளிப்புற அறிவும் வழங்கப்பட்டது. இதனால் மொத்தம் 10 பாகங்கள் ஆனது. அதேபோல் பாத்தினி எனும் உள்நிலை அறிவுக்கும் 2 பாகங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெளிப்புறம் மற்றும் ஒரு உள்நிலை உள்ளது. இவற்றின் பாதி அந்தந்த நபிமார்களின் வசத்தில் இருக்கும். மீதியுள்ள பாதி அந்தந்த காலங்களில் வந்த
அவுலியாக்களின் கைகளில் இருக்கும். இதுவே அந்த 10 பாகங்கள் ஆகும்.